ஓடாது. இவ்வளோ போராட்டம் பண்ணி தான் படம் பார்க்கணும் எங்களுக்கு இல்லை. இன்னைக்கான கடவுள் போட்ட விதி. இவ்வளோ போராட்டம் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நாங்கள் தெரியுமா நெருக்கிறவா நாங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்காக கடலூர் வரைக்கும் வந்திருந்தோம். சரி அப்படியே வியாபாரம் பண்ணினே போகும்போது தெரியுமா ஒரு தியேட்டர் பார்த்தோம். படம் தியேட்டரு சூர்யா அண்ணா மூவி நாளைக்கு ரிலீஸ் ஆச்சு. சரி நாளைக்கு பார்க்க முடியாது, ஃபர்ஸ்ட் ஷோ போனோம், ஜனத்தில் டிக்கெட் கிடைக்காது, இவ்வளோ பேருக்குன்னு சொல்லி 2வது ஷோ போனோம். காலையில் நாளைக்கு போனோம் 1ஆம் தேதி. சரி போன பிறகு தெரியுமா ஒரு தியேட்டரில் 8 மணிக்கு வந்தோம். நாங்கள் படம் வியாபாரத்துக்கே போகல. சரி வந்தது இவ்வளோ தூரம் படம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி 8 மணிக்கு தியேட்டர் உள்ள போனோம். வண்டியெல்லாம் போய் பார்க்கிங் பண்ணோம். அந்த படத்தில் யாருமே வரல. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் தான் போனோம் 8 மணிக்கு. அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் கிளம்பிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, உள்ள வராதிங்க, உங்களை சேர்க்க மாட்டேன்னு அப்படி சொல்லியிருந்தா நாங்கள் போயிட்டு இருப்போம். அவங்க எதுவுமே சொல்லலை, கம்மியாட்டாங்க. 8 9 மணி 10:30க்கு டிக்கெட் தந்தாங்க. சரி டிக்கெட்டை நாங்களும் கியூல தான், நாங்கள் ரூல்ஸ் பிரகாரம் தான் நாங்களும் கியூல நின்னோம். கியூல நின்ன பிறகு டிக்கெட் தரவே இல்லை. அதுக்கப்புறம் சரிமா ஆன்லைன்ல புக் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. சரி ஆன்லைன்ல புக் ஆனா ஏன் டிக்கெட்ல கியூல நின்னுக்கிறாங்க அவங்க எல்லாம். சரி அவங்களுக்கு மட்டும் எப்படி டிக்கெட் கிடைக்கும், அவங்களுக்கு மட்டும் டிக்கெட் இருக்கு, எங்களுக்கு மட்டும் டிக்கெட் இல்லையான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க கம்மி ஆயிட்டாங்க. சரி இருக்கிறவங்க எல்லாம் மேல கை கொடுத்து வாங்கினு இருந்தாங்க. எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தெரியுமா வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி எல்லாரும் ஒன்னா தானே வாங்க போறோம், நாங்க வெயிட் பண்ணி ஒரு வாரத்தை வாங்கிட்டு போனோம். சரி நாங்க வெயிட் பண்ண சொன்னா நாங்க வெயிட்டும் பண்ணோம். அதுக்கப்புறம் கூட அவங்க எதுவுமே சொல்லல. வெயிட் பண்ண எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க. மறுபடி போய் ஆனா டிக்கெட் கொண்டா டிக்கெட் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா எங்களுக்கு சேர்க்க எதுவுமே சொல்ல பதில். அவங்க 2 பேர் 60 ரூபா டிக்கெட் காலின்னு சொல்றாங்க. 60 ரூபா டிக்கெட் காலின்னு சொன்னாங்க. சார் 60 ரூபா டிக்கெட் இல்ல, 120 ரூபா டிக்கெட் ஸ்பெஷல் டிக்கெட் இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதாவது கொண்டா அது கூட இல்லைன்னு சொல்றாங்க. அதான் ஏன்னு சொன்னா அவங்க எதுவுமே பதில சொல்ல மாட்டாங்க. பதில் சொல்லியிருந்தா எங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்காது. அதுக்கப்புறம் தான் அங்க போலீஸ் அண்ணனுக்கு கால் பண்ணோம். அவங்களே சொல்றாங்க, சின்னக்காரர் அந்த தியேட்டருக்கார அண்ணா யாரோ சொல்லிக்கிறாங்க. சார் வந்த பிறகு என்ன ஆச்சு, என்ன இங்க சட்டம் போட்டினே இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. பாக்குறீங்க வாங்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களே சிரிக்கிறாங்க, என்ன கத்தினே இருக்கிறீங்க, நான் டிக்கெட் தரலன்னு சொன்னா ஏன் டிக்கெட் தருவாங்கல்ல, உங்களுக்கு என்ன, நீங்களும் தானே படம் பார்க்க வந்தீங்க, நீங்களும் தானே காசு தரீங்க, உங்களுக்கு தரலன்னு சொன்னாங்க. சரி குன்னாடி போய் தந்தாவே அவங்க மூஞ்சி பார்த்தா ஓடுறாங்க. நாங்க நான் மனுஷனா இல்ல பார்த்தா எப்படி தெரியுது, நாங்களும் மனுஷன் தானே, ஏன் பார்த்தா அப்படி பயப்படுறீங்க? நாங்களும் தானே ஒரு அளவுக்கு நல்லதானே இருக்கிறோம், டீசெண்டா தானே இருக்கிறோம். இல்ல ஏதாவது ரூல்ஸ் சொல்லி உள்ள அனுப்பியிருந்தாலும் நாங்க ரூல்ஸ் கேட்ட பிறகு போயிருந்தோம். அது கூட எதுவுமே சொல்லல. போக கூடாது அதான் ஏன்னு சொன்னிதான் நாங்க கேஸ் கொடுத்தோம். அதனால போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். இப்ப ஐயாக்கு பாத்தி இப்ப நியூஸ் தரோம் சார். வணக்கம் சார்.